ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஹீரோ தேடி அர்ஜுனும் ஹர்ஷும் வராங்க. நானும் உங்ககிட்ட சொன்னல என்கிட்ட இருந்து விலகிருங்கன்னு. நான் யாருன்னு மறந்துச்சா என்ன, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லுவான். முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்து வைங்கண்ணா, நீங்க தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு, எங்களோட அண்ணன் நீங்க. முதல்ல இது உங்களுக்கு புரியுதாங்கிற மாதிரி ஹர்ஷம் சொல்ல, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், ஆனா நீங்க எங்களோட அண்ணனா கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நாங்க 2 பேரும் பெருமைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இப்போ அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அவனோட பிரதர்ஸ் 2 பேரையும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனா நீங்க இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷம் அவன் கிட்ட கேட்க, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு, ஆனா இன்னமும் அது முழுசா தெரியல. சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் எனக்குள்ள மாற்றம் வரும்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரியான மாற்றம், அப்புறம் நான் எந்த அளவுக்கு மாறுவேன்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்துக்குமான ஆன்சர் கண்டிப்பா எனக்கு அவகிட்ட இருந்தா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, யாரு அந்த ஹாட்டான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் இப்ப கேட்பான். அதுக்கு ஹர்ஷம், இல்ல அண்ணன் அந்த சூனியக்காரி பத்தி சொல்றாருன்னு சொல்லுவான். அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைன்னா ஃபோன் நம்பர்னு ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கான்னு அர்ஜுனன் கேட்க, நீ என்ன வளரிட்டு இருக்க அர்ஜுன்ங்கிற மாதிரி ஹர்ஷம் சொல்லுவான். அப்படி இல்ல சூனியக்காரி இந்த வேர்ல்ட்ல தான் இருக்காங்கன்னா அப்ப அவங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஒருத்தவனால மட்டும்தான் எவ்வளவு சீரியஸான சுச்சுவேஷன்ல கூட இப்படி பேச முடியும். ஆனா அண்ணா இது எல்லாத்தையும் நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, முதல்ல அவளை என்னோட கஸ்டடி கொண்டு வரணும், அப்புறம் நான் தேடிக்கிட்டு இருக்கதை அவளே அவ வாயால என்கிட்ட சொல்லுவா. இப்போ நம்ம ஹீரோ அவன் கலெக்ட் பண்ண அந்த எல்லா எவிடன்ஸையும் அர்ஜுன் கிட்ட கொடுத்து அவன் ஒரு சில மாதிரி நிக்க வச்சிருப்பான். இப்போ அவனோட ரைட் ஹேண்ட் அப்படியே மேல தூக்கு, அப்புறம் அவனோட லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இப்போ அவனோட லெஃப்ட் லெக்கையும் மேல தூக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அர்ஜுன் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. ஆனா ஷோர் நான் இப்படிலாம் பண்ணா நீங்க அந்த சூனியக்காரை ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் அவங்க கிட்ட கேட்க, அதுக்கு நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு அமைதியாரு அப்படின்னு ஹீரோவும் அவங்க கிட்ட சொல்லுவான். ஆனா கொஞ்சம் சீக்கிரம், அப்புறம் எனக்கு முதுகு ரொம்ப நேரமா இருக்குது, நீங்க கொஞ்சம் சொரிஞ்சு வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் அப்படியே கீழே வந்துடுறான். உங்களால ஈஸியா புக்ஸ் எல்லாத்தையும் காத்துல பறக்க வைக்க முடியும், அப்படி இருந்தும் கூட இந்த எல்லா பேப்பர்ஸையும் என் மேல அப்படி ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கீங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா நான் அப்படி கீழே விழுந்ததும் உங்க 2 பேர்ல ஒருத்தர் கூட எனக்கு ஹெல்ப் பண்ண வரல. நான் தான் டெய்லி யோகா பண்ண சொன்னேன்ல, அப்புறம் பெரியம்மா வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம அண்ணாவால் அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஜோக்ஸ்க்குலாம் இப்போ நமக்கு டைம் இல்லை. என்னோட 25th பர்த்டேக்கு அப்புறம் நானே நினைச்சா கூட ஒரு முழு தீய சக்தியா நான் மாறதை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது. சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் என்னோட இந்த பவர்ஸ்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரப்போகுது, அப்புறம் எனக்கும் அந்த சூனியக்காரிக்கும் என்ன கனெக்ஷன், இப்படி நம்ம கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தோம். ஆனா அதை சால்வ் பண்றதுக்கான டைம் நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. இந்த சிம்பிள்ஸ்ல எல்லாம் ஏதோ ஒரு மெசேஜ் மறைஞ்சிருக்கு, அதை எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சு டீகோட் பண்ணணும், அப்பதான் என்னால என்னோட ஃபேமிலியை காப்பாற்ற முடியும். ஆனா அந்த மெசேஜ் என்னவா வேணாலும் இருக்கலாம்ல, அப்புறம் எப்படி நீங்க அதை வச்சு அந்த சூனியக்காரி கிட்ட நெருங்க முடியும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷம் கேட்க, அந்த சூனியக்காரி அவ கொலை பண்ண ஒவ்வொரு விக்டிம் கிட்டையும் ஒரு மெசேஜை விட்டு போயிருக்கா. இந்த எல்லா சிம்பிள்ஸ்க்கும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மீனிங் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ளூ அவங்க விட்டுட்டு போகணும். அவளுக்கும் அவளால் இறந்து போன அந்த பொண்ணுங்களுக்கும் என்ன கனெக்ஷன்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாக்கணும். அது எல்லாத்தையும் விட முக்கியமா எனக்கும் அவளுக்குமே என்ன கனெக்ஷன் எனக்கு தெரிஞ்சாக்கணும். ஹர்ஷ், நம்ம கிட்ட இருக்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கிடைச்சா கூட அதை வச்சு நம்மளால ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவோம். இப்போ ஒரு பொண்ணு நைட்டு தனியாக நடந்து போயிட்டு இருக்க, அப்போ அங்கே யாரோ ஒருத்தவங்க அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவளுக்கு தோணும். ஸோ இப்போ அவளுமே சுற்றியும் பார்த்துட்டு அங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் நேராக நம்ம ஹீரோட வீட்டுக்கே வந்து அங்கே இருக்க கதவை தட்ட, இப்போ ஹர்ஷம் அர்ஜுனும் வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், நீங்களா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனும் அவளை பார்த்து கேட்க, நான் நல்லா இருக்கேன், அப்புறம் உங்களோட அங்கிள் வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் அவங்க கிட்ட கேட்பா. அங்கிளா, நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷிமே இப்போ அவகிட்ட குழப்பத்தோட கேட்பான். ஐ மீன் உங்கள் அப்பா, மாமா, தாத்தா இல்லை வேற யாராச்சும் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கல்ல, அவங்க யாரு? எங்கள் அப்பா கிட்ட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, ஆக்சுவலி அவர்கிட்ட எங்களுக்கே எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனும் சொல்லுவான். அதுக்கு உங்க காலேஜோட டீன் கிட்ட எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு கௌரியும் சொல்லுவான். ஓ, நீங்க டீன் சாரை பார்க்க வந்திருக்கீங்களா, ஸ்ட்ரைட்டா போய் ஃபர்ஸ்ட் ரைட் எடுங்க, அதான் அவரோட ரூம்னு அர்ஜுனும் சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோனும் உள்ள போவா. எதுக்கு நீ அவங்க கிட்ட காலேஜோட டீன் விஹானன்னு சொல்லலன்னு ஹர்ஷம் கேட்க, ஏன்னா நைட் ஃபுல்லா உட்காந்து நம்ம அண்ணா அந்த ஏன்ஷியன் லாங்குவேஜை படிச்சுட்டு இருந்தாரு, ஸோ அவருக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்படும்ல அப்படின்னு அர்ஜுனும் சொல்ல, ஆனா நம்மளோட அண்ணாக்கு இந்த பிரேக் என்னமோ பிடிக்கும்னு எனக்கு தோணல அப்படின்னு ஹர்ஷம் சொல்லுவான். ஆனா அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, அவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா பாக்குறது நல்லா இருக்குல்ல அப்படின்னு அர்ஜுனும் சொல்ல, இப்போ நம்ம ஹர்ஷம் கூட சேர்ந்து ரொமான்டிக் பீச்சையும் பாடிட்டு இருப்பான். அதை பார்க்குற நம்ம ஹீரோயினும், பாவம் அந்த டீன் சார், அவங்க வீட்டில் 3 ஆம்பளை பசங்க இருந்தோம், 3 பேருமே லூஸா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ இருக்க ரூமுக்கு வரா. வணக்கம் சார், என்னோட பேரு கௌரி சர்மா, ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல சொல்லி முடிச்சிடுறேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு உங்களோட அந்த லாங் ஹேர் வச்ச திமிர் பிடிச்ச பையனா ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் வேணும்னா தன்னை ஒரு டீச்சர்னு சொல்லிக்கலாம், ஆனா நான் அவருக்கு மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கான பாடத்தை எடுத்திருக்கேன், அதனால தான் அவர் என் மேல கோவமா இருக்காரு. அந்த கோவத்தை காரணம் காட்டி என்னோட தங்கச்சியோட அட்மிஷனே ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டடீஸ்ல இப்போ என்னோட தங்கச்சி தான் நம்பர் 1, படிப்புல மட்டும் இல்ல கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் அவ தான் நம்பர் 1. நான் அவளோட ரெசியூம் இப்போ உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் பாருங்க. 3rd ஸ்டாண்டர்ட்ல லெமன் அந்த ஸ்பூன் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ், அப்புறம் 4th ஸ்டாண்டர்ட்ல ராமாயண நாடகத்துல ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கா, அப்புறம் 5th ஸ்டாண்டர்ட்ல, சாரி இது என்னோட ரெசியூம், நான் அவள் தான் படிக்கிறேன், இன்டர் ஸ்கூல் டிராமா காம்படிஷன்ல கோல்டும் அப்புறம் இன்டர் ஸ்கூல் டெபேட்ல சில்வரும் வாங்கியிருக்கா. சார் என்னோட தங்கச்சிக்கு உங்க காலேஜ்ல படிக்கிற எல்லா தகுதியும் இருக்கு, அவ ஒன்னும் உங்களோட பையன் மாதிரி இல்ல. சாரி சார், நீங்க ஒரு காலேஜ்க்கு டீனுங்கிறதுனால வேணும் உங்க பையன் ஒரு டீச்சரா இருந்திருக்கலாம், ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லாம அவர் பேசுறது மட்டும் யாராச்சும் ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா போதும் அவர் டீச்சர்ல சரியான ஒரு நியூசன்ஸ் சொல்லிடுவாங்க. அவர் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுறாரு, அதுவும் இல்லாம அந்த கோவத்தை ஒன்னும் தெரியாத சின்ன பொண்ணுங்க கிட்ட காட்டுற அவர் டீச்சராகவே இருக்கக்கூடாது. நான் சொல்ற மாதிரி கேளுங்க, முதல்ல அவரோட அந்த நீளமான ஹேரை கட் பண்ணணும், இல்ல ட்ரிம்மர் அப்படியே 0ல செட் பண்ணி அவரோட மொத்த தலையுமே மொட்டை அடிக்கணும். அப்படி பண்ணதான் நீங்க சொல்றது எல்லாம் அவரோட அந்த மண்டையில ஏறும். அப்புறம் உங்களுக்கு அவரை 4-5 அரையணும்னு தோணுச்சுன்னா தயங்காதீங்க, அவர் அரையறதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க. இப்படி அவ சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ இப்ப திரும்பி உட்காடுறான். உங்க அப்பா சேர்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் இது என்னோட சேர் அப்படின்னு சொல்லுவான்.
சொல்லுவான். ஆனா இது டீன் சாரோட சேர், அப்புறம் எப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்க, அதைத்தான் நானும் சொல்றேன், இது என்னோட சேர். அப்ப நீங்க தான் அந்த டீன் சாரா? ஐயோ நான் இன்னைக்கு செத்தேன் சார், ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்ல, நான் எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிட்டு தான் உன்னோட சிஸ்டரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணேன். ஸோ இங்கெல்லாம் வந்து இப்படி கத்திட்டு இருக்காத, ஜஸ்ட் கெட் அவுட். உங்களுக்கு என் கூட தானே பிரச்சனை, என் தங்கச்சி எதுவும் பண்ணலையே, அவ எடுத்திருக்க மார்க்ஸ்லாம் உங்க காலேஜ் கட் ஆஃப் மார்க்ஸை விட ரொம்ப அதிகம். நான் ப்ராமிஸ் பண்றேன் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிடுவேன். என்னோட காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் பார்ட் டைம் ஜாப் பண்ணி அவங்க ஃபீஸை பே பண்றாங்க. இன்னும் சில பேருக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் இருக்கு. நான் பசங்களோட ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்றேனே தவிர அவங்களோட அப்பா அம்மாவோட பேங்க் பேலன்ஸ்ல இல்ல. பசங்களோட மெரிட் அப்புறம் அவங்களோட கேரக்டர் தான் பார்ப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி உன்னோட தங்கச்சியோட கேரக்டர்ல ஒரு பெரிய கரை படிஞ்சிருக்கு. நான் சொன்ன அந்த கரை நீ தான். உன்னாலதான் உன்னோட தங்கச்சியோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தி பணத்துக்காக அவளோட உடம்பு கூட வைக்க தயங்க மாட்டா. கவை இப்படி இருப்பாங்கிறப்ப உன்னோட தங்கச்சி எப்படி இருப்பா? சோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு என் காலேஜ்க்கு வராம இருக்கிறதே நல்லது. எங்க தப்பு எங்க மேல இல்ல, பாக்குறவங்க பார்வையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல, இருக்கட்டும் நான் என்னோட பார்வையால எதை பார்த்தனோ அதான் உண்மை. நானே என்னோட கண்ணால பார்த்தேன் அன்னைக்கு நீ பணத்துக்காக எல்லாரும் முன்னாடியும் டான்ஸ் ஆனது. அப்படின்னா நீங்க என் தங்கச்சியை பார்க்காமலேயே அவளை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காமலே அவ தப்பானு முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? நீங்க வேணா நிறைய படிச்சவரா இருக்கலாம், ஆனா உங்களை மாதிரி ஒரு முட்டாள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்ப அங்க வர வேணா வாயை மூடடி, நீ எப்படி என் பையன் கிட்ட மரியாதை இல்லாம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மேம் நீங்க இங்க என்ன பண்றீங்க, முதல்ல உள்ள போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ உங்ககிட்ட சொல்லுவான். நீங்க உங்க பையனுக்காக கோவப்படுறீங்க, ஆனா நான் என்னோட தங்கச்சிக்காக கோவப்படுறேன். ஆன்ட்டி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவர் எந்த ரீசனுமே இல்லாம என்னோட தங்கச்சியோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ரீசன் என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், என்னோட விகான் செஞ்சது சரிதான். உன்ன மாதிரி பொண்ணுங்களாம் இந்த மாதிரி பெரிய காலேஜ்க்கு வராம இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி வீணாவும் சொல்ல, ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் அவங்கள சொல்ல விடுங்க, என்ன மாதிரி பொண்ணுன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட கேட்க, ஒன்னு மாதிரி பொண்ணுங்கிறதுக்கு ஒரே மீனிங் தான் இருக்கு. எந்த ஒரு தராதாரமும் இல்லாம ராத்திரி நேரத்துல கார் எடுத்துட்டு ஊர் சுத்துறதும், அதை விட முக்கியமா எந்த பயமும் இல்லாம தெரியாதவங்க வீட்டுக்கு நடுராத்திரியில போடுறது. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும் கூட தெரியாது. சோ உன்ன மாதிரி பொண்ணுக்கு என்ன மீனிங்னா கேரக்டர் சரியில்லாதோ அப்படிங்கிற மாதிரி வீணாவும் சொல்ல, ஐ எம் சாரி, நான் தெரியாம உங்க கிட்ட இத்தனை நாள் சண்டை போட்டிருக்கேன், உங்களை பத்தி நிறைய தப்பா பேசியிருக்கேன். இது எதுவுமே உங்களோட தப்பு இல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவங்க எதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அதை தான் நீங்களும் நம்புறீங்க. ஆன்ட்டி உங்க பையன் மேல எந்த தப்பும் இல்ல, தப்பு உங்க வளர்ப்பு மேலதான். அதை கேட்டு கோவப்படுற வீணாவும் நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவளை வெளியே தள்ளுறாங்க. சில பேரோட வாயை முறத்துக்கு இப்படிதான் நம்ம செஞ்சாகணும்னு வீணாவும் அவகிட்ட சொல்ல, ஆன்ட்டி நீங்க உங்க கண்ணை தான் முடி வச்சிருக்கீங்க, உங்களோட வாயை இல்ல. ஒருவேளை நீங்க உங்க அந்த கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் உங்க வீட்டை விட எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணுக்கு உலகமே என்னைக்கு அவனோட வீடு தான். ஒரு வாட்டி அவன் அந்த வீட்டை தாண்டி வெளியே போயிட்டானா அன்னைக்கு அவளோட கௌரவமும் போயிடும். ஏன்னா ஒரு பொண்ணோட கௌரவங்கிறது அவளுக்கு இல்ல, அவளோட குடும்பத்துக்கு சொந்தமானது. இதெல்லாம் ஒன்ன மாதிரி ஒருத்தியால எனக்கும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதை அடைச்சிடுறாங்க. நம்ம எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, நான் தான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, நானே அவளை வெளியே அனுப்பி இருந்திருப்பேன் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்ல, அவ என்னோட வளர்ப்பையே தப்புன்னு சொன்னா. சோ ஒரு அம்மாவா நான் தான் அவளுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒருவேளை அவங்க கேட்ட கொஸ்டின் சரியா இருந்தா அவங்க தப்பா எதுவும் சொல்லலையே, பசங்க அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கறத தான் நம்புவாங்க. அப்படிங்கிறப்ப விகானனாவும் நீங்க அவருக்கு சொல்லி கொடுத்தது தான் நம்புறாரு. அவங்களோட சிஸ்டரோட அட்மிஷனை பத்தி தான் அவங்க பேச வந்தாங்க. ஏன்னா விகானன் அவங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் இப்ப சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாம், இவன் ஏதோ உளறிட்டு இருக்கான், நீ என் கூட வா அர்ஜுன், அப்புறம் நீங்களாம் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப அர்ஜுன் அங்க இருந்து தனியா கூட்டிட்டு வரான். உனக்கு என்னாச்சு அர்ஜுன், நீ அம்மா கிட்ட என்ன சொல்றதா இருந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் அவங்க கிட்ட சொன்னதுல அப்படி என்ன தப்பு இருக்குன்னா, நீங்க அவங்க டான்ஸ் ஆனதா பாத்தீங்க, அதனால அவங்க சிஸ்டரோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணீங்க இல்லையா, கரெக்ட் தான், இதை தான் நீ அம்மா கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கேட்க, அதுக்கு அர்ஜுனும் ஆமா நான் இதை தான் நான் பெரியம்மா கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். கைஸ் கொஞ்சம் அங்க பாருங்க அப்படின்னு ஹர்ஷும் இப்ப சொல்ல, அர்ஜுன் அம்மாவோட லைஃப்ல ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த காயத்துக்கு காரணமே ஒரு டான்சர் தான். அப்படிங்கிறப்ப இதை பத்திலாம் நீ அவங்க கிட்ட சொன்னா மறுபடியும் அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வராதா, இதனால திரும்ப அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்க, சாரி நான் அந்த ஆங்கிள் யோசிக்கல, பட் நீங்க பண்ணதும் தப்பு தான். நான் தப்பு பண்ணனா, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்க, ஆமாண்ணா நீங்க பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் அவங்க கிட்ட சொல்லுவான். கைஸ் கொஞ்சம் அங்க பாருங்க அப்படின்னு ஹர்ஷம் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோவும் திரும்பி பார்ப்பான். இதை சொல்லதான் நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு ஹர்ஷம் சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கிரிப்ட்ஸை எடுத்துட்டு வந்து தூக்கி எறிய அதுல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் ஆகி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் ஆகும். இந்த சிம்பிள்ஸ் மேல மூன்லைட் விழும்போது தான் இதை நம்மளால படிக்க முடியும். ஃபைனலி இப்போ என்னால் இந்த கோட்ஸை டிகோட் பண்ண முடியும். ஹியூமனைஸால அந்த நிலவோட வெளிச்சம் இது மேலே படுற வரைக்கும் இதை படிக்க முடியாது. அப்படி அதில் என்னதான் எழுதிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நான் நினைச்சது சரிதான், இது ஒரு கன்ஸ்டலேஷன், அதாவது ஸ்டார்ஸோட அலைன்மெண்ட். அப்புறம் இறந்து போன பொண்ணுங்க அத்தனை பேரும் இதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு அந்த ஸ்டார்ஸ்லாம் இறந்து போன பொண்ணுங்களை தான் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு ஹர்ஷம் கேட்க, இப்போ அதில் இருக்க வேர்ட்ஸ்லாம் அப்படியே நம்ம ஹீரோ சுற்றி வருதுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் போய் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டார்ஸ்லாம் என்னோட கனெக்ட் ஆகிருக்கு, ஏன்னா நானும் இதே நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.